ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். சங்கீதம் 145 2ஆம் வசனம். மெய்யான தேவனை நம்பி அவருடைய ஒரே குமாரராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மக்களின் அனுதின செயல்பாடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவரை துதிப்பதும் அவரை ஸ்தோத்தரிப்பதும் ஆகும். இதை நாம் சுவாசிப்பது போல செயல்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. அப்படியானால் நாம் கூட ஒரு கேள்வி கேட்கக்கூடும். சரி, எதற்காக நாம் துதிக்க ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் உள்ளத்திலே உண்டாகக்கூடும். அதற்கான பதில், இன்றைக்கு நமக்கு ஜீவனை வாழ கூட்டி தருகிறாரே, அதற்காக துதிக்க வேண்டும். நம்முடைய அனுதின ஆகாரத்தை குறைவில்லாமல் அளிக்கிறாரே, அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய எல்லா தேவைகளையும் அற்புதமாக சந்தித்து ஆச்சரியமாக வழி நடத்துகிறாரே, அதற்காக துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, முக்கியமாக நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரே, அதற்காக துதிக்க வேண்டும். நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக அவரே மரித்தாரே, அதற்காக நாம் துதிக்க வேண்டும். நாம் இலவசமாக பாவ மன்னிப்பை பெறத்தக்கதாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறாரே, அதற்காக துதிக்க வேண்டும். இத்தகைய மகத்துவமான மகிமையின் தேவனுக்கு நாம் பிள்ளைகளாகும்படியான பேறு பெற்றிருக்கிறோமே, அதற்காக துதிக்க வேண்டும். எண்ணில் அடங்கா நன்மைகளுக்காக, எண்ணி பார்க்கக்கூடாத ஈவுகளுக்காக, சொல்லி முடியாத அன்பான வழிநடத்தலுக்காக, பாதுகாவலுக்காக, போஷிப்பிற்காக, பராமரிப்பிற்காக துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. துதிப்பதும் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும், அனுதின வாழ்க்கையாக மாற வேண்டும் என்போமானால் அது எத்தனை ஆனந்தம்! மெய்யான தேவனை, உருவமில்லாத ஆவியாக இருக்கும் அவரை, சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த பிதாவை, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து துதித்து கொண்டே ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். அதுவே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய ஒரு நிலையான வாழ்வாகும். ஆம், அத்தகைய வாழ்விலே, துதிக்கும் வாழ்விலே, ஸ்தோத்திரிக்கும் வாழ்விலே நிலைத்திருப்போமா? ஆமேன். God bless you.